வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். பல பலன்களை கொடுக்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்கு இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இதுவரை 5இல் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் மாறுகிறார். குரு பயிற்சிக்கு பிறகு இடம் விட்டு இடம் மாறும் அமைப்பு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் நிகழும். இதுவரை சனியின் பிடியில் சிக்கி தவித்து வாழ்க்கையை நொந்து வாழ்ந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏராளம். கடந்த ஒன்றரை வருடங்களாக கையில் பணம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் கையில் இனிமேல் கட்டுக்கட்டாக பணம் புழங்கும் காலம். குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதினால் எடுக்கும் முயற்சிகள் யாவும் கைகூடும். பல நாடுகளுக்கு பயணம் செய்ய போகிறார்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளை எடுத்து வெற்றிகளை குவிக்கப் போகிறார்கள். புதிய மனை வாங்குவதற்கான யோகம் கூடும். பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடும் காலமாக இருக்கும். கடன் சுமை எல்லாம் குறையும். உடலை விட மனதில் பல பிரச்சனைகளில் சிக்கியிருந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமையும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் கூடும். 5ஆம் இடம் ராகுவினால் மட்டும் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வரும். மருத்துவ செலவினங்களும் செய்ய வேண்டி வரும். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். லாபஸ்தானத்தில் கேது வருவதினால் பண விஷயத்தினால் எச்சரிக்கை அவசியம். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக வாயை குறைத்து கொள்வது நலம். சூழ்நிலைக்கேற்ப வாழ பழகி கொள்ள வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லும் பழக்கத்தை கைவிட வேண்டும். அருகில் உள்ள காளி கோயில் அல்லது துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று வர ராகு காலத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும். மேலும் இந்த புத்தாண்டு பல நல்ல பலன்களை வாரி வழங்கும். நன்றி, வணக்கம்.